வெல்கம் டு யாழ்னி யூடியூப் சேனல். இப்போ நம்ம ஒரு கதையை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சான்றோர் சித்திரங்கிற தலைப்பில் ஒரு கதை பார்க்கலாம். வழக்கு ஒன்றில் சாட்சியளித்த நீதிமன்றத்திற்கு தனது மாணவர்களுடன் வந்திருந்தார் தமிழறிஞர் ஒருவர். அக்கால ஆங்கிலேய நீதிபதிகளுக்கு மொழிபெயர்த்து சொல்ல அதிகாரிகள் இருப்பார்கள். தமிழறிஞர் சாட்சியளித்த ஆங்கிலத்திலேயே சொல்ல ஆரம்பிக்க, குறுகிய மனம் கொண்ட நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்பாமல் தமிழில் கூறச் சொல்லி உத்தரவிட்டார். உடனே அஞ்ஞான்று எள்ளி எழ நாணலி போதின்வாய் ஆழிவரம் பனைத்தே காலேற்று காலோட்ட புக்குழி என்று துவங்கினார். மொழிபெயர்ப்பாளர் திணறி போனார். கோபமுற்ற நீதிபதி ஆங்கிலத்தில் பேச கூறி உத்தரவிட அவர் மறுத்து தமிழிலேயே கூறினார். அவரது மாணவர் மற்றவர்களுக்கு புரியும்படி விளக்கினர். சூரியன் தோன்றுவதற்கு 4 நாழிகை முன்னர் கடற்கரை ஓரம் காற்று வாங்க சிறு நடைக்கு புறப்பட்ட போது என்பது அவர் கூறியதற்கு பொருள். இத்தகைய மொழித்திறன் கைவர பெற்றவர்தான் ஆறுமுக நாவலர். வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழ்பாடும் ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர். தமிழ், வடமொழி, ஆங்கிலம் என்னும் மும்மொழி புலமை பெற்றவர். தமிழ் நூல் பதிப்பு, உரைநடை ஆக்கம், பாடசாலை நிறுவுதல், அச்சுக்கூடம் நிறுவுதல், கண்டன நூல்கள் படைத்தல், சைவ சமய சொற்பொழிவு என பன்முக ஆளுமை பெற்றவர். திருக்குறள், பரிமேலழகர் உரை, சூடாமணி நிகண்டு, நன்னூல், சங்கர நமச்சிவாயர் விருந்துரை என்று பல நூல்களை பதிப்பித்தார். இலக்கண நூல்கள், பூமி சாஸ்திரம் முதலான பாட நூல்கள் அவரால் ஆக்கப்பட்டன. புராண நூல்களை வசனமாக எழுதி அதனை அனைவரும் படிக்கும் எளிய வடிவமாக மாற்றினார். தமது இல்லத்தில் அச்சுக்கூடம் நிறுவி பல நூல்களை அச்சிட்டார். திருவாவடுதுறை ஆதீனம் இவருக்கு நாவலர் பட்டம் வழங்கியது. பெர்சிவல் பாதிரியார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்கவும் இவர் உதவினார். This video is sponsored by Buymoto eShopping. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.